அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் கணக்கு அலகு 4 இயற்கணிதம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூழ்நிலை என்ன சூழ்நிலையில் இவங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மாலா: ஐயா, என்னுடைய சகோதரன் இயற்கணிதம் போட்டு கொண்டிருப்பதாக கூறுகிறான். இயற்கணிதம் என்றால் என்ன? ஐயா, என்னோட அண்ணன் இயற்கணிதம் போட்டுக்கிட்டு இருக்குதா சொல்கிறான். இயற்கணிதம்னா என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி மாலா அவங்க ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எளிமையாக கூறுவதென்றால் கணக்குகளுக்கு தீர்வுகளை எண்கள் மற்றும் எழுத்துக்களை பயன்படுத்தி குறிப்பது ஆகும். எளிமையா சொல்லணும்னா கணக்குகளுக்கான தீர்வுகளை எண்ணும் நம்பர்ஸ் 1 2 3 நம்பர்ஸ் போகிற பார்த்தியா, அது எழுத்துக்கள்னா ஏபிசிடி லெட்டர்ஸ் பயன்படுத்தி குறிப்பது தான் இயற்கணிதம். அப்புறம் அந்த வகுப்பில் இருந்த அருண் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறான், எழுத்துக்களை கூட்ட மற்றும் கழிக்க என புரிந்து கொள்ளலாமா? அது எப்படி செய்ய முடியும்? எழுத்துக்களை கூட்ட மற்றும் கழிக்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது எப்படி செய்ய முடியும் எழுத்துக்களை வச்சு அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறான். ஆசிரியர்: அதற்கு தயாராவதற்கு முதலில் எண்களை பயன்படுத்தி சில செயல்களை கற்றுக்கொள்வோம். நீங்கள் எழுத்துக்களை கூட்ட மற்றும் கழிக்க புரிஞ்சு கொள்ளலாமான்னு சொல்லி கேட்டீங்க தானே. அந்த எழுத்துக்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எண்களை பயன்படுத்தி சில செயல்களை செஞ்சால் உங்களுக்கு எழுத்துக்களை மூலம் கூட்டல் கழித்தல் செய்வது புரியும் அப்படின்னு ஆசிரியர் அருண் கிட்ட சொல்கிறாரு. சமத்தன்மை: நாம் எப்போதும் 2 எண்களை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ வேறொரு எண்களை நாம் பெறுகிறோம். இப்போ 2 எண்கள் இருக்கு, அதை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ இன்னொரு புதிய எண் கிடைக்கும் தானே. இப்போ எடுத்துக்காட்டாக 4 மற்றும் 2ஐ நாம் கூட்டும்போது 6 என்ற எண் நமக்கு கிடைக்கின்றது. இங்கே பாருங்க, 4ஐயும் 2ஐயும் கூட்டும் போது 6. 2 எண்களை கூட்டினால் நமக்கு வேறொரு எண் கிடைக்கிறது. இப்படி தான் எழுதணும். அதே போன்று 10 கழித்தல் 4 6, 12 வகுத்தல் 2 6, 6 பெருக்கல் 1 6. எந்த 2 எண்களை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ வேறொரு எண்ணை நாம் பெறுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எண்களின் மீது கணித செயல்பாடுகள் செய்வதன் மூலம் 10 என்ற எண்ணை நாம் பெறுவதாக கொள்வோம். அந்த ஜோடி எண்களை நாம் காண்போம். இப்போ 2 எண்களை எடுத்துக்கிட்டோம். அந்த எண்களின் மீது கணித செயல்பாடுகள்னா என்னென்ன? கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். அப்படி செய்யும் போது நமக்கு விடை 10 கிடைக்கணும். அந்த ஜோடி எண்கள் எதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, 5 கூட்டல் 5 நமக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. அடுத்தது 17லேருந்து 7 போனதுனாலும் 10 கிடைக்குது. 2 10. 20ல் 2 எத்தனை முறை இருக்கு? 10 முறை. அப்போ இதெல்லாம் ஜோடி. 5 மற்றும் 5 என்ற எண்களை கூட்டுவதன் மூலம் ஒரு எண் கிடைக்கிறது. அதனை எளிமையாக அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி இங்கே பாருங்க, 5 கூட்டல் 5 என்பது போன்று எழுத முடியும். இந்த மாதிரி 2 அடைப்புக்குறியை பயன்படுத்தி அந்த 5 கூட்டல் 5 போடலாம். இப்போ கூட்டல் செயல்பாடு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்க, 17 கழித்தல் 7 என்பது 17லிருந்து 7ஐ கழிப்பதன் மூலம் ஒரு எண் கிடைக்குது. அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அடைப்புக்குறி போடுறோம்.
5 பெருக்கல் 2 என்பது 5ஐ 2ஆல் பெருக்குவதன் மூலம் ஒரு எண் கிடைக்கிறது. 20 வகுத்தல் 2 இது ஒரு அடைப்புக்குறியில் போட்டு 20ஐ 2ஆல் வகுப்பதன் மூலம் ஒரு எண் கிடைக்கிறது. இப்போ இந்த இடத்துல 4 ஜோடி எண்கள் வந்தது. கணித செயல்பாடுகளையும் பயன்படுத்துகிறோம். இப்போ இதை சரியான ஒழுங்குபடுத்தி எழுதணும். 5 கூட்டல் 5 அது ஒரு அடைப்புக்குறியில் போட்டோம். 17 கழித்தல் 7 அது ஒரு அடைப்புக்குறி. 5 பெருக்கல் 2 அது ஒரு அடைப்புக்குறியில் போட்டோம். மற்றும் 20 வகுத்தல் 2 இந்த மாதிரி ஒழுங்குபடுத்துவதை கோவை என அழைக்கிறோம். இதுதான் 5 கூட்டல் 5ன்றது ஒரு கோவை. இந்த கோவைகள் ஒவ்வொன்றின் மதிப்பும் 10 ஆகும். இது என்ன பண்ணாலும் ஒவ்வொன்றுத்துலையும் விடை என்ன கிடைச்சது? 10. நம்ம முன்னாடி பார்த்தோமா இல்லையா? அதுதான். இந்த கோவைகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று சமம். இதில் எல்லாமே 10ன்னு கிடைக்கிறதுனால ஒன்றுக்கொன்று சமம் ஆகும். இது என்ன பண்ணுவோம்? முதல்ல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த முறையில் பயன்படுத்தும் போது இதை பாருங்க. 5 கூட்டல் 5 சமம் 17 கழித்தல் 7 அல்லது 5 பெருக்கல் 2 சமம் 20 வகுத்தல் 2. அப்ப 5 பெருக்கல் 5 சமம் 17 கழித்தல் 7 அல்லது 5 கூட்டல் 5 சமம் 20 வகுத்தல் 2 என்பதனை சமத்தன்மை உள்ளவை என அழைக்கிறோம். இது எல்லாமே என்னது? சமத்தன்மை கொண்டவை. இந்த இடத்துல 5 கூட்டல் 5ன்னு போட்டிருக்காங்க. பெருக்கல் 2 ஏன்னா எல்லாமே என்ன விட கிடைக்குது? 10 கிடைக்குது. இதே மாதிரி இந்த 5 கூட்டல் 2 சமம் 7 8 பெருக்கல் 1 சமம் 8 ஆகியவையும் சமத்தன்மை கொண்டவை. இதை வச்சு கூட நம்ம ஒன்று போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே 5 கூட்டல் 2 அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு 7 கிடைக்குது. அடுத்தது கழித்தல்ல போனோன்னா என்ன சொல்லுவோம்? 10 கழித்தல் 3 7 கிடைக்குது. அடுத்தது பெருக்கல்ல என்ன சொல்லுவோம்? 1 பெருக்கல் 7 7 கிடைக்குது. அடுத்தது 14 வகுத்தல் 2 7. அப்போ எல்லாமே என்னது? சமத்தன்மை உள்ளவை. இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் இதே மாதிரி வச்சு விடை 8 கிடைக்கிற மாதிரி நீங்கள் போடணும். பயிற்சி 4.1 அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி 3 ஜோடி எண்களின் கூடுதல் 12 வருமாறு எழுதுக. அவற்றை பயன்படுத்தி 3 சமத்தன்மைகளில் எழுதுக. இந்த இடத்துல பாருங்க, நமக்கு என்ன விடை கிடைக்கணும்? 12 கிடைக்கணும். இந்த இடத்துல நான் போடுறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்குக்குரிய ஆன்சர் 12 வரணும்னா முதல் கூட்டல் செயல்பாடில் 6 கூட்டல் 6. அடுத்தது சமம் 8 கூட்டல் 4 இதுவும் 12 வருது. 9 கூட்டல் 3 அவன் என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு 3 ஜோடிகள் எழுதணும். ஒவ்வொன்றுத்துலேயும் 2 எண்கள் இருக்கணும். கூட்டினா 12 வரணும். 3 சமத்தன்மைகளில் வருதா பார்த்தீங்களா? 6 கூட்டல் 6 8 கூட்டல் 4 9 கூட்டல் 3 இந்த 3ஐயும் கூட்டினாலும் நமக்கு விடை என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. இது கூட்டலுக்கு மட்டும். அடுத்தது கவனிங்க. 4 ஜோடி எண்களை காண்க. ஒவ்வொரு ஜோடியிலும் 16 என்ற எண் கிடைக்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செயல்களை செய்க. ஒவ்வொன்றிற்கும் சமத்தன்மையை எழுதுக. முதல் கணக்கில் வெறும் கூடுதல் மட்டும் கேட்டிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு ஜோடியிலும் 16 எண் கிடைக்கிற மாதிரி 4 கணித செயல்பாடுகளை பயன்படுத்த சொல்கிறாங்க. பார்க்கலாமா? இங்கே பாருங்க. முதல்ல கூட்டல் செயல்பாடு 8 கூட்டல் 8 என்ன கிடைக்குது? 16. அடுத்தது 18லேருந்து 2 கழிப்போம்.
அங்கேயும் 16 கிடைக்குது. இங்கே பாருங்க, இங்கேயும் 16 கிடைக்குது, இங்கேயும் 16. அடுத்தது பெருக்கல் செயல்பாடு. 8 பெருக்கல் 2 16 கிடைக்குது. அடுத்தது வகுத்தல் செயல்பாடு. 36 வகுத்தல் 2 16. அப்போ ஒவ்வொன்றிற்கும் சமத்தன்மை இருக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த செயல்பாடுகள் செஞ்சா நமக்கு விடை எவ்வளவு கிடைக்கணும்? 16. இது சமத்தன்மை. அடுத்தது சமனின்மை. அப்படின்னா சமம் இல்லாதது. 6 கூட்டல் 3 மற்றும் 6 பெருக்கல் 3 என்ற கோவைகளின் மதிப்புகள் முறையே 9 மற்றும் 18 ஆகும். இப்போ இது ரெண்டு சமமா? 6 கூட்டல் 9 கூட்டினா நமக்கு 9 கிடைக்குது. அதே 6 3ஐயும் பெருக்கனா 18 கிடைக்குது. ஆனால் இந்த விடைகள் எப்படி இருக்கு? வெவ்வேறையா இருக்கு. அப்போ இரண்டு கோவைகளும் சமமில்லை. மற்றொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். 4 மற்றும் 5 என்ற எண்களை எடுத்துக்கொள்வோம். நமக்கு தெரியும் 4 என்பது 5க்கு சமம் இல்லை. இப்போ 4 மற்றும் 5ன்ற நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா 4ன்றதும் 5ன்றதும் சமம் இல்லை. ஆனால் இரண்டு எண்களையும் ஒரு உறவு மூலம் தொடர்பு படுத்துகிறோம். இப்போ இது சமம் இல்லைன்னு தெரியுது, ஆனால் இது ஒரு உறவு மூலம் தொடர்பு படுத்துகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இரண்டு கோவைகள் அல்லது எண்கள் சமம் இல்லை எனில் ஒன்று மற்றொன்றை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். இப்போ 4 மற்றும் 5 இருக்குன்னு சொன்னா அது ஒரு உறவு மூலம் தொடர்பு படுத்தணும்னா அதை ஒன்று மற்றொன்றை விட அதிகமாக இருக்கும். இப்போ 4 காட்டிலும் 5 பெருசாக இருக்கும், 5 காட்டிலும் 4 குறைவாக இருக்கும். அதை காண்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குறி போட்டிருக்காங்க. இந்த குறியீடை பயன்படுத்துகிறோம். இதை போன்று குறிப்பதை சமனின்மை என்று அழைக்கிறோம். அதுக்கு என்ன பேரு? சமனின்மை. இப்போ பாருங்க, வேறொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். 9 கழித்தல் 5 மதிப்பு 4. 25 வகுத்தல் 5 மதிப்பு 5. இப்போ இதில் எது பெரியது? 4 பெரியதா 5 பெரியதா? சொல்லுங்க. 5 பெரியது. எப்பயுமே நல்லா கவனி. இந்த மாதிரி வரும்போது இந்த விரிந்த பகுதி பெரிய எண்ணை நோக்கி இருக்கும், இந்த குறுகிய பகுதி சிறிய எண்ணை நோக்கி இருக்கும். அது இப்படி பார்த்தீங்கன்னா இது பெரிய எண்ணை நோக்கி இருக்குது, இது சிறிய எண்ணை நோக்கி இருக்கு. இது நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. விரிந்த பகுதி பெரிய எண், குறுகிய பகுதி சிறிய எண். எனவே இந்த 9 கழித்தல் 5 25 வகுத்தல் 5 இரண்டு கோவைகளின் தொடர்பை எப்படி எழுதுவோம்னா 9 கழித்தல் 5 இந்த மாதிரி குறியீடு போட்டு 25 வகுத்தல் 5 என காண்பிக்க முடியும். உன்னுடைய மேல் வகுப்பில் மேலும் 2 சமனின்மை பண்புகளை படிப்பீர்கள். இப்போ நம்ம இந்த கழித்தல் வகுத்தல் சில இதுதான் போட்டிருக்காங்க. மேல் வகுப்புக்கு போக போக மேலும் 2 சமனின்மை பண்புகளை படிப்பீங்க. அது எப்படின்னா இங்கே பாருங்க, பெரிய சமமின்மை. இந்த மாதிரி இந்த குறியீடு இருக்கிறதெல்லாம் குறியீடுகளை அதிகம் அல்லது சமம் எனவும் குறைவு அல்லது சமம் எனவும் படிப்போம். இதெல்லாம் மேல் வகுப்புல படிப்பீங்க. இப்போ நம்ம படிக்க போகிறது இந்த மாதிரி குறியீடு மட்டும்தான் படிப்போம். இதெல்லாம் மேல் வகுப்புல படிப்போம். எடுத்துக்காட்டு 4.1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கோவைகளுக்கிடையில் உள்ள பெட்டிகளை இந்த மாதிரி 3 குறியில தேவைப்படும் இடத்தில் நிரப்பணும். 7 கூட்டல் 8 ஒரு பெட்டி 20 வகுத்தல் 2 இருக்கு. இதில் பாருங்க, தீர்வு அவங்களே கொடுத்துருக்காங்க. 7 கூட்டல் 8 என்ன விடை கிடைக்கும்? 15. அடுத்தது 20 வகுத்தல் 2 அது 10 கிடைக்குது. இப்போ இந்த ஜோடிகளை போட்டுக்கிட்டோம். 7 கூட்டல் 8 பெட்டி 20 வகுத்தல் 2 இருக்குன்னா 7 கூட்டல் 8 கூட்டினா 15 கிடைக்கும். இங்கே ஒரு பெட்டி இருக்கு. அடுத்தது 20ல் எத்தனை 2 இருக்கு? 20. அப்போ 15 பெரிதா 10 பெரியதா? 15.
அப்போ அந்த விரிந்த பகுதி பெரிய எண்ணை நோக்கி இருக்கும். அப்போ 15 என்பது 10ஐ விட பெரிய எண். இப்போ இந்த பதில் எழுதிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற விடையை வச்சு எழுதும் போது 7 கூட்டல் 8 ஒரு கோவை, 20 வகுத்தல் 2 இதற்கு இடையே வந்து இந்த 7 கூட்டல் 8ன்ற நோக்கி பெரிய எண் குறி இப்படி இருக்கும். அடுத்தது பாருங்க, 12 பெருக்கல் 3 பெட்டி 9 பெருக்கல் 4. இப்போ 12ஐயும் 3ஐயும் பெருக்கினா 36 கிடைச்சது. 9ஐயும் 4ஐயும் பெருக்கினா 36 கிடைச்சது. ரெண்டுமே சமமாக வருது. அப்போ இங்கே என்ன குறியீடு போடுவோம்? இந்த பக்கமும் 36 வந்திருக்கு, இந்த பக்கமும் 36 இருக்கு. அப்படின்னா சமம்ன்ற குறியீடை போடுவோம். மூன்றாவது பாருங்க, 15 கழித்தல் 5 பெட்டி 8 பெருக்கல் 3 இருக்கு. 15லேருந்து 5 போனதுன்னா 10. 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா 24. இப்போ இந்த இடத்துல பாருங்க, 15 கழித்தல் 5 10 என்பது 8 பெருக்கல் 3 21ஐ விட குறைவானது. அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே 10 இருக்கு, இங்கே 24 இருக்கு. இப்போ இது மாதிரி போடும்போது 24 இந்த 24ஐ விட சிறியது 10. அப்போ இந்த மாதிரி கோவை போட்டு இந்த இடத்துல பெட்டியில் வந்து இந்த சிறிய எண் பக்கமாக இந்த குறுகிய பகுதி இருக்கணும், பெரிய எண்ணை நோக்கி இந்த விரிந்த பகுதி இருக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா இப்படி சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்குதானே? 10 என்பது 24ஐ விட சிறியது. அப்போ சிறிய இந்த குறுகிய பகுதி இங்கே இருக்கும். பெரிய எண் என்னது? 24. அப்போ அது விரிந்த பகுதி. அதை எழுதிட்டு இந்த ஜோடிகளை போட்டு நடுவில் இது மாதிரி போடணும். எடுத்துக்காட்டு 4.2. கொடுக்கப்பட்ட கோவைகள் சமமாக இருக்க பெட்டிகளில் சரியான எண்ணை எழுதுக. இப்போ 6 பெருக்கல் 4 இங்கே சமம்ன்ற ஒரு போட்டாங்க. இங்கே பெட்டி கொடுத்து கழித்தல் 6ன்னு கொடுத்துட்டாங்க. கேள்வி பாருங்க, சமமாக இருக்க பெட்டிகளில் சரியான எண்ணை எழுதுன்னு கேட்டிருக்காங்க. 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா, இந்த கோவையை பெருக்குனா 24ன்னு கிடைக்குது. பெட்டிக்குள் வரும் எண்ணிலிருந்து 6ஐ கழித்தால் 24 என வருமாறு ஒரு எண்ணை எழுத வேண்டும். இது ரெண்டையும் பெருக்கனா நமக்கு 24ன்னு ஒரு விடை கிடைக்குது. அப்ப இந்த பெட்டிக்குள்ள ஒரு நம்பரை போட்டு 6ஐ கழித்தால் நமக்கு 24 விடை கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, 6 பெருக்கல் 4 24. அப்ப இங்க எந்த எண்ணை போட்டா இங்க நமக்கு எந்த எண்ணுடன் 6ஐ கழித்தால் நமக்கு 24 கிடைக்குன்னா 30. அப்போ விடை என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 6ஐ கழித்தால் நமக்கு 24 கிடைக்கும். அப்போ இங்கேயும் 24, இதுவும் 24 சமம். அடுத்து பாருங்க, 35 வகுத்தல் 5 இந்த குறி போட்டிருக்காங்க. 2 கூட்டல் பெட்டி. 35 வகுத்தல் 5 என்ற கோவையினுடைய மதிப்பு வந்து 7. 7 5 35. அப்போ பெட்டிக்குள் வரும் எண்ணுடன் 2ஐ கூட்டினா கூட்டுத்தொகை 7ஐ விட அதிகமாக வருமாறு. இங்கே 7 இருக்கு, ஆனால் 2ஓட ஏதோ ஒரு எண்ணை கூட்டினா 7ஐ காட்டிலும் பெருசாக இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்? 2ஓட ஏதோ ஒரு எண்ணை கூட்டினா என்ன கூட்டலாம்? ஒரு 6 போடலாம். அப்போ 6ஓட 2ஐ கூட்டினா 8. அப்போ 7ஐ காட்டிலும் 8 என்ன ஆகுது? பெரிய எண். 6க்கு பதிலாக இந்த தொடர்புக்கு போயிட்டே போகலாம். 7 போடலாம், 8 போடலாம், 9 அதுவும் தீர்வுகளாக. இப்போ 6 மட்டும் போடணும்னு கிடையாது. 7ஐ காட்டிலும் எதெல்லாம் பெரிய எண்ணாக இருக்கோ அதெல்லாம் இங்கே அந்த எண்ணை இங்கே போடலாம். அடுத்த பயிற்சி 4.2. சரியா தவறா என எழுதுக. 23 கூட்டல் 4. இங்கே குறியீடு ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இங்கே சம குறியீடு போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல இப்படி வட்டம் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ 23 கூட்டல் 4
கூட்டி பாருங்க. 4 3 7, 27. இங்கே கூட்டி பாருங்க, இதுவும் 27. அப்போ இது சமம். அடுத்தது 9 4 கூட்டினா, இது அடுத்த கணக்கு இங்கே போயிடலாம். ரெண்டாவது கணக்கு 9 4 கூட்டினா 13. இங்கே 12. இந்த இடத்துல சரின்னு சொல்லி இங்கே எழுதணும். நான் சொல்லாமல் எழுதாமல் விட்டுட்டேன். 13. இங்கே 12 இருக்கு. அப்போ 13 என்பது 12 காட்டிலும் பெரியது. அப்போ இந்த குறி சரி. அப்போ சரி. அடுத்தது 9 4 கூட்டினா 13 வருது. இங்கே இந்த குறி பாருங்க, நல்லா கவனி. தவறுதலாக போட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த விருந்த பகுதி பெரிய எண்ணை நோக்கி தானே இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இந்த குறுகிய பகுதி பெரிய எண்ணை நோக்கி இருக்கு, விருந்த பகுதி சிறிய எண்ணை நோக்கி இருக்கு. அப்போ தவறு. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நான் 3 கணக்கு போட்டிருக்கேன். நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் அது குறியீடை கரெக்டாக போட்டுட்டு வரணும். இப்போ இந்த 8வது கணக்கு எடுத்துக்கோங்க. 49ல் எத்தனை 7 இருக்குன்னா 7 49 அப்படின்னு இருக்கு. இங்கே 7 வரும். இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. ஆனால் குறி என்னது, சமம் தானே வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இப்படி இந்த குறி போட்டிருக்கிறதுனால, குறியீடு போட்டிருக்கிறதுனால இது தவறு. இது மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக குறியை பார்த்து இங்கே கணக்கை எழுதிட்டு பதிலை அது என்ன சரியா தவறான்னு சொல்லி எழுதணும். இந்த குறியீடுகள் அப்புறம் அல்லது சமம் சரியான குறியீட்டை பெட்டியில் நிரப்பவும் கேட்டிருக்காங்க. 54 வகுத்தல் 9. 54ல் 9 எத்தனை முறை இருக்குன்னா 6 முறை. 9 6 54. 8ல் 3 போனதுன்னா 5. இப்போ இந்த குறி என்ன குறி போடுவீங்க, நல்லா கவனி. 6 பெரியது, 5 சிறியது. அப்போ இந்த குறி இப்படி வரணும். பெரியனை நோக்கி இந்த விரிந்த பகுதி வரணும். 6 கூட்டல் 2 8. 4 2 4 2 8. அப்போ 2 பக்கம் 8ன்றதுனால சமம். 2 20. 15 கூட்டல் 20 35. அப்போ குறி இதோ பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த குறி சிறிய எண்ணை நோக்கியும் விரிந்த பகுதி பெரிய எண்ணை நோக்கி இருக்கும். விடப்பட்ட கோவைகளுக்கேற்ற எண்களை நிரப்புக. 9 9 இங்கே சம குறியீடு போட்டிருக்காங்க. அப்போ சமம்னா இங்கேயும் நமக்கு விட என்ன வரணும், 9 வரணும். அப்போ இங்கே 9 9 2 6 18. இந்த இடத்துல குறி இந்த 18ஐ காட்டிலும் சிறிதாக இருக்கிற எண் இங்கே வரணும். அப்போ 8 2 16. அடுத்தது 36ல் 6 எத்தனை முறை இருக்கு, 6. அப்போ இதை காட்டிலும் இந்த குறியை பாருங்க, இங்கே வரக்கூடிய எண் பெரிதாக இருக்கணும். அப்போ 2 14. என்ன நம்பர் வேணும், ஆனால் இதை காட்டிலும் பெரிது இருக்கும்போது இந்த 6 காட்டிலும் விடை அதிகமாக இருக்கிறது தான் இங்கே போடணும். அடுத்தது பாருங்க, 0 கூட்டல் 2 2. இங்கே 2 இருக்கு. இந்த விரிந்த பகுதியை நோக்கி 2 இருக்கு. அப்போ இங்கே குறுகிய பகுதியில் கண்டிப்பாக 1 போட்டால் 7 ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், 2 காட்டிலும் சின்னதாக வரனால 0 போடலாம். 7 0 0. இந்த குறி பார்த்துக்கோங்க. அப்போ 2 பெரிய எண், 0ன்றது சிறிய எண். அப்புறம் 42 வகுத்தல் 7. 6 42. இங்கே சமம் கேட்டிருக்காங்க. 4ஓட எதை கூட்டினா இங்கே 6 வரும். 2 6 சமம் 6ன்னு இருக்கு. இங்கே கழித்தல் கொடுத்துருக்கு. இங்கே இந்த குறி போட்டிருக்காங்க. இங்கே 3. முதல்ல இதை முடிச்சிடுவோம். அப்போ இங்கே 3ன்னும் போது இது பெரிய எண். இங்கே 3 காட்டிலும் சின்னதாக வரணும்னா நம்ம இங்கே சின்ன எண் வரணும். அப்போ 3க்கு கீழே என்ன சின்ன எண் வரும்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 4ன்னு போகிறோன்னு வச்சுக்கோ. 6ல் 4 போச்சுன்னா 2. இங்கே 1 5 கூட போடலாம். இங்கே 3ஐ காட்டிலும் சின்னதாக இருக்கிறதா போடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எண்களை பயன்படுத்தி கணித செயல்பாடுகள்லாம் போட்டோம். அப்புறம் பெரிய அந்த குறியீடுகள்லாம் நம்ம போட்டோம். சரியான குறியீட்டெல்லாம் போட்டோம்.
அடுத்தது எழுத்துக்களை பயன்படுத்துதல். கணக்கு வடிவில் எழுதும்போது குறியீடுகளை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். எல்லா குறியீடையும் பயன்படுத்துகிறோம். குறியீடுகளை பயன்படுத்துவது என்பது எழுதுவதை குறைக்கிறது. இந்த மாதிரி குறியீடுகள் பயன்படுத்தும் போது அந்த எழுதுறத குறையுது. பெரிய எண், சிறிய எண், சமம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எளிமையாக குறியீடுகளை பயன்படுத்தினால எழுதுறது குறையுது. இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். 63ஐ 9ஆல் வகுத்தால் 7 கிடைக்கிறது. இது ஒரு எழுத்தால் எழுதுறது. இதை குறியீடை பயன்படுத்தி என்ன சொல்லுவோம்? 63ஐ 9ஆல் வகுத்தால், அப்போ வகுத்தல்கள் போடும். என்ன கிடைக்கிறது? 7. அப்போ சமம் 7. இதுதான் குறியீடு. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கா? இது எழுத்தால் எழுதியிருக்காங்க. நம்ம குறியீட்டின் மூலமும் எளிமையாக போட்டிருக்கோம். இந்த குறியீடுகளை போல் எழுத்துக்களையும் பயன்படுத்தினால் எழுதுவது எளிமையாக இருக்கும். கூட்டும் போதோ கழிக்கும் போதோ அல்லது வேறு செயல்களை எண்களின் மீது செய்யும் போதோ பல பண்புகளை நீங்கள் காண முடியும். கூட்டும் போதோ கழிக்கும் போதோ வேறு செயல்களை எண்கள் மூலமாக செய்யும் போது பல பண்புகளை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். 7 கூட்டல் 3, 3 கூட்டல் 7 போன்ற கணக்கில் என்ன பண்பை உங்களால் பார்க்க முடிகிறது? நல்ல கவனி. 7 இருக்கு, 3 இருக்கு, கூட்டல் செயல்பாடு. அதுவே இந்த எண்கள் மாறினாலும் இங்கே 10 கிடைக்குது. அதுவே இந்த எண்கள் மாறி வந்தால் கூட நமக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. என்ன பண்புன்றது நீங்கள் இதை உணர முடியும் தானே? அப்போ 2 எண்களின் கூடுதலை கூட்டினா நமக்கு விடை ஒரே இதாக தான் கிடைக்குது. பாருங்க, 2 எண்களின் கூடுதல் அந்த 2 எண்களின் வரிசையை மாற்றி கூட்டினாலும் அந்த கூடுதல் 2க்கும் சமம். 7 கூட்டல் 3னாலும் 10, 3 கூட்டல் 7னாலும் 10. இதை மாற்றி கூட்டினா கூட அவற்றின் கூடுதல் 2ம் சமம். இப்போது இந்த பண்பை எழுத்துக்களை பயன்படுத்தி எளிமையாகவும் விரைவாகவும் எவ்வாறு எழுத முடியும் என்று பார்ப்போம். 2 எண்களை குறிக்க a, bயை எடுத்துக்கலாம். அவற்றின் கூடுதல் a கூட்டல் b. அந்த எண்களின் வரிசையை மாற்றி கூட்டும் போது b கூட்டல் a ஆகும். எனவே இந்த விதியை அனைத்து a மற்றும் b மதிப்புகளுக்கு பொருந்தும். இப்போ a கூட்டல் bனாலும் b கூட்டல் a கூட்டல் செயல்பாட்டில் அந்த 2னுடைய கூடுதலும் சமம். இன்னும் 2 எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஏதேனும் ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கும் போது அதே எண் கிடைக்கிறது. அந்த எண்ணுக்கு பதிலாக a என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக 6ன்னு போடுறோம். இந்த ஏக்கு பதிலாக இங்கே 1. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்க, அந்த எண்ணுக்கு பதிலாக a என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். மேற்காணும் கூற்றை. இப்போ a பெருக்கல் 1 a1 அப்படின்னா 6 என்ன கிடைக்கும்? 6 பெருக்கல் 1 6. a பெருக்கல் 1 a. அப்போ அந்த 1ன்றது என்னது? நமக்கு a பெருக்கல் 1ன்றது a1. அப்போ இங்கே உதாரணத்துக்கு நான் 6 எடுத்தா, அப்போ அந்த எண்ணுக்கு பதிலாக a என்ற எழுத்தை எடுத்துக்கொள்கிறோம். இங்கே நம்பர் போடுறோம் பார்த்தீங்களா, 6, அதுக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கோ. a பெருக்கல் 1 a1. கொடுக்கப்பட்டுள்ள 2 சமமில்லாத எண்களில் முதல் எண்ணை இரண்டாவது எண்ணால் வகுப்பது சமம் அல்ல. இரண்டாவது எண்ணை முதல் எண்ணால் வகுப்பது சமம் அல்ல. இப்போ சுருக்கமாக a, b என்பன 2 வெவ்வேறு எண்கள் எனில் பிறகு a வகுத்தல் bயும் b வகுத்தல் aவும் சமம் இல்லை. இப்போ உதாரணம் சொல்லலாம். இங்கே பாருங்க, ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏக்கு 6 கொடுத்துருக்காங்க, பிக்கு 2ன்ற மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சரி பண்ணலாமா? இங்கே பாருங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க, வகுத்தல் போட்டுக்கலாம். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2. இப்போ பெருக்கணும் என்ன? 6ல் 2 எத்தனை தடவை இருக்கு? 3 2 6. அதுவே இங்கே பார்க்கலாம், பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 வகுத்தல் 6. இது பண்ண முடியுமா? முடியாது. அப்போ a வகுத்தல் b, b வகுத்தல் a இது சமம் இல்லை. இந்த பண்பை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பாருங்க, இந்த கணக்கில்
ஏ பெருக்கல் 1 சமம் 1 பெருக்கல் ஏ அப்படின்னா இந்த இடத்துல இங்கே ஏக்கு பதிலாக அப்போ போட்டுக்கலாம். ஏ பெருக்கல் 1ன்னா A1, 1 பெருக்கல் ஏ 1A. இது வந்து சமம். இப்படி கூட எழுதலாம். ஏ பெருக்கல் 1னாலும் 1 பெருக்கல் ஏன்னாலும் சமம். இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 6 போகிறோன்னு ஓரார் 6 இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதே 1ஓட இங்கே 6 போட்டால் ஓரார் 6. இப்போ 2 விடை என்ன கிடைக்குது? 6 6ன்னு விடை கிடைக்குது தானே? அப்போ இது சமம். ஆனால் இந்த வகுத்தல் செயல்பாட்டில் இது சமம் கிடையாது. செயல்பாடு ஏதேனும் ஒரு எண் என்பதற்கு ஒரு எழுத்தை பயன்படுத்தி கீழ்காணும் பண்புகளை சுருக்கமாக எழுதுக. ஓர் எண் மற்றும் 0 இவற்றின் கூடுதல் அதே எண்ணாகும். ஒரு எண் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஒரு எண் என்பதற்கு பதிலாக எழுத்தை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ கூட்டல் 0 சமம் ஏ. 2 எண்களின் பெருக்கற்பலன் மற்றும் அவற்றின் வரிசை மாற்றி பெருக்கற்பலன் இரண்டும் சமம். நான் மேலே சொன்ன மாதிரி தான். ஏ பெருக்கல் பி சமம் பி பெருக்கல் ஏ, ரெண்டுமே சமம். ஒரு எண் மற்றும் 0 இவற்றின் பெருக்கற்பலன் 0 ஆகும். ஏ பெருக்கல் 0 சமம் 0. அது மாதிரி பி பெருக்கல் 0 சமம் 0. ஒரு எண் மற்றும் 0 இவற்றின் பெருக்கற்பலன் 0 ஆகும். கீழ்காணும் பண்புகளை வார்த்தைகளில் எழுதுக. ஒரு எண்ணை 0த்தினால் கழித்தால் கிடைக்கும் விடை அதே எண் ஆகும். ஒரு எண்ணை 1ஆல் வகுத்தால் அதே எண் கிடைக்கும். இதுதான் வார்த்தைகளால் எழுதுதல். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.